Hello students, I am Anthony. Number 10th Mathematics, Numbers and Sequence Exercise 2.1 problem pattern number பார்க்கிறோம். Prove that two consecutive positive integers are always co-prime. எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் என்ன நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட மீனிங் என்ன? co-prime அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதோட மீனிங் என்ன? நாம் எடுக்கக்கூடிய அந்த டூ consecutive positive integers-னுடைய highest common factor, அதாவது நம்ம தமிழில் சொன்னோம்னாக்க மீப்போவா நம்ம சொல்லுவோம். ஓகே, அதோட ஆன்சர் வந்து 1 இருந்துச்சுன்னா அந்த டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? co-prime நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போவோம். லெட் n and n+1 ஆர் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். n மற்றும் n+1 ஆகியவை இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் என்க. ஓகே, பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம், அதாவது யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையா. அது என்னது யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா பார்த்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம் ரிமைண்டர் 0 வர வரைக்கும். அதுக்கு பிறகு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இப்போ ஃபார்முலாக்கு வாங்க. ஓகே, a ஈக்குவல் டு b இன்ட்டு q ப்ளஸ் ஆர். இங்கே 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர், லெஸ் தென் வாட்டு உங்களுக்கு b. ஏங்கிறது டிவைடண்ட்டு, பிங்கிறது டிவைஸா, க்யூங்கிறது கோஷன்ட், ஆருங்கிறது ரிமைண்டர். வகுபடியும் என்ன, வகுக்கும் என்ன, ஏவு, மீதி நம்பர் சொல்லலாம். இங்கே நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துருக்கோம் இல்லையா, n அண்ட் n+1 சொல்லிட்டு, அதில் ஹையஸ்ட் நம்பர் வந்து ஏன்னு எடுத்துப்பீங்க, இதுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து பின்னு எடுத்துப்பீங்க. இதில் எது ஹையஸ்ட் நம்பர்? n+1. அப்போ அது ஏங்கிற பிளேஸில் அந்த n+1 போட்டுக்கோங்க. ஓகே, ஈக்குவல் டு பிங்கிற பிளேஸில் அந்த n போட்டுக்கோங்க. இப்போ இந்த n+1 டிவைட் பண்ணுங்களேன். n+1 நம்ம எதால் டிவைட் பண்ண போகிறோம்? என்னால் டிவைட் பண்ண போகிறீங்க. n வந்து இந்த n எத்தனை டிவைட் பண்ணும்? 1 டைம். 1 இன்ட்டு n. அந்த n என்ன மைனஸ் பண்ணினா ஓகே கேன்சல் ஆகிட்டு வேறு ரிமைனிங் அந்த 1 மட்டும் தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகே, இப்போ இங்கே இந்த n+1 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு a. ஓகே, இது வந்து என்ன உங்களுக்கு? ஓகே, b. இந்த 1 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு கோஷன்ட்டு. இந்த ரிமைண்டர் 1 இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு 6. இப்போ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எழுதுங்களேன். ஆல்ரெடி நம்ம ஏ எழுதியிருக்கிறோம், பி எழுதியிருக்கிறோம், கியூங்கிற பிளேஸில் வேல்யூ என்னது உங்களுக்கு? 1. அப்போ n இன்ட்டு 1. ஓகே, ப்ளஸ் ஆறுங்கிற பிளேஸில் அந்த 1 இங்கே போட்டுப்பீங்க. சரி, இப்போ நம்ம கான்செப்ட் என்னது? ரிமைண்டர் வந்து 0 வரணும். ரிமைண்டர் 0 இருக்குதா? இல்லை, 1 இருக்குது. அப்போ அகைன் வி ஹவ் டு ரிப்பீட் த சேம் ப்ராசஸ். இப்போ என்ன ஆகுனா, இந்த டிவைடண்டுங்கிற பிளேஸில் அந்த டிவைசர் n வந்துடும். ஓகே, ஈக்குவல் டு டிவைசருங்கிற பிளேஸில் அந்த ரிமைண்டர் 1 உங்களுக்கு வந்துடும் 1. இப்போ அகைன் வி ஹவ் டு அப்ளை த சேம் ப்ராசஸ். n உள்ள 1 வந்து வெளியில் போட்டுப்பீங்க. 1 வந்து என்ன எத்தனை முறை டிவைட் பண்ணோம்? n டைம். n இன்ட்டு 1 n மைனஸ் n வில் பி கெட்டிங் வாட் இஸ் 0. ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்த சேம் கான்செப்ட். இது ஏன்னு சொல்லுவீங்க, இதை பின்னு சொல்லுவீங்க, இதை வந்து க்யூன்னு சொல்லுவீங்க, இது வந்து ஆர்னு சொல்லுவீங்க. இப்போ வேல்யூ கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க இப்போ. ஓகே, 1 இன்ட்டு ஓகே க்யூங்கிற பிளேஸில் n, 1 இன்ட்டு n ப்ளஸ் ஓகே ஆறுங்கிற பிளேஸில் உங்களுக்கு 0. எஸ், 0 நீங்கள் போட்டுவிட்டீங்க. ஓகேவா? இப்போ என்ன அர்த்தம்? ரிமைண்டர் 0 வந்ததுனால இதோட மீனிங் என்ன? ஓகே, அந்த டிவைசருங்கிற பிளேஸில் என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, ரிமைண்டர் 0 வரும் பொழுது இன் தட் பொசிஷன் ஓகே டிவைசருங்கிற பிளேஸில் என்ன வருதோ அதுதான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது HCF நம்ம சொல்லுவோம். அது நம்ம தமிழில் சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்? ஓகே, மீப்போவா. ஓகே, தட் இஸ் ஓகே மீப்போவா, தட் ஆல் டுகெதர் ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு 1. ஓகே, இங்கே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது மீப்போவா ஆன்சர் வந்து 1 வந்ததுனால நம்ம என்ன சொல்லலாம்? அந்த டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம co-prime சொல்லலாம். ஓகே, therefore டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் co-prime, அதாவது இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் ஆகும். ஓகே, தேங்க்யூ.